श्रीगुरुभ्यो नमः। हरिः ओं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भावपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच सर्वाणि इन्द्रियाणि प्राणकर्माणि चापरे आत्मसंयमयोगाग्नौ जुह्वति ज्ञानदीपिते। பலவிதமான யஜ்ஞங்களை பத்தி பேசிட்டு வர்றார் பகவான். பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. எல்லா யஜ்ஞமுமே பிரம்மஸ்வரூபந்தான் அப்படிங்கிற ஞானத்தை கான்டெக்ஸ்டா வச்சுண்டு பலவிதமான யஜ்ஞங்களை பத்தி வரிசையா பேசிட்டு வர்றார். அந்த கான்டெக்ஸ்ட்ல சமம் தமம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த யஜ்ஞமாக இங்க சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் ரெண்டு விஷயத்த சமம் தமம்னு சொல்றது. முதல்ல தமத்துலதான் ஆரம்பிக்கிறது. இந்திரியங்களுடைய விஷயங்களை எந்த அளவுக்கு அவசியமோ அனுகூலமாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்திரியங்களை அதனுடைய விஷயங்களை நோக்கி போகிறத லிமிட் பண்றது. அததான் ரெண்டாவது லைன்ல சொன்னார். ஆத்ம சம்யம போன ஸ்லோகத்துல சப்தாதீனி விஷயானி அந்நியே இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் இந்த 5 விதமான விஷயங்கள் இந்திரியங்களுக்கு விஷயமா இருக்கு. அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்திரியங்களை தன்னுடைய விஷயங்களை நோக்கி போக வைக்கிறதுக்கு
ஜுஹ்வதி அப்படிங்கிற வார்த்தையை அங்க உபயோகப்படுத்தினார். யாகம் செய்கிற வார்த்தைய பதத்தை அங்க ஏன் சொல்றாருன்னா, கண்ட்ரோல்டா, அதுதான் நம்ம பார்த்தோம், அவிருத்த விஷய கிரகணம் அப்படின்னு பாஷ்யக்காரர் ஆச்சாரியார் அதுக்கு வியாக்கியானம் கொடுத்தார். விருத்தமில்லாத அளவுக்கான விஷயங்களை கிரகிக்கிறதுக்கு காது முதலான இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறதுனால சப்தாதீன் விஷயானி இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி, சப்தம் முதலான விஷயங்களை இந்திரியங்களுக்கு ஆகுதியாக கொடுக்கிறார் சில யோகிகள் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த ஸ்லோகத்தை சொன்னார். அதுதான் நம்ம தமம்னு சொல்றோம். சமம் தமம் உபரதி திதிக்ஷா அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அதுல அந்த தமம்னா இந்த இந்திரியங்களை தான் இஷ்டப்படி சும்மா போக விடாம எந்த அளவுக்கு தேவையோ, விருத்தம் இல்லாம இருக்கோ அந்த அளவுக்கு இந்திரியங்களுடைய சேஷ்டையை வச்சுக்கிறதுக்கு தமம்னு பேர். சமம்னா மனோ நிகிரகம், மனச கண்ட்ரோல் பண்றது. ஸ்ரோத்ராதீனி இந்திரியாணி அந்நே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி. சம்யமம் மனச தாரணம், தியானம், சமாதி முதலான பிராக்டிசஸ்னால மனச நியந்திரணம் பண்றதுனால இந்திரியங்களுடைய விஷயங்களையே குறைக்கிறது, மனசுக்கு போறது. மனச ஆத்ம விஷயத்திலயோ ஈஸ்வரன் விஷயத்திலயோ நிலைச்சு நிக்க வைக்கும் பொழுது மற்ற இந்திரிய விவகாரங்கள் குறைஞ்சு போயிடுறது. அங்க அதையும் ஒரு யஜ்ஞமாக சொன்னார். சம்யமம் அப்படிங்கிற ஒரு அக்னி, அதாவது மனச கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற ஒரு அக்னியில ஸ்ரோத்திரம் முதலான இந்திரியங்களுடைய விஷயத்தை ஆகுதி பண்ணி விட்டார்கள், செய்கிறார்கள். அதுதான் ஜுஹ்வதி. அதாவது மனச நியந்திரணம் பண்றதுனால என்ன ஆயிடுறது, இந்த காது கேட்கிற சப்தங்களை, கண்ணு பார்க்கிற விஷயங்கள், இதெல்லாம் அந்த டயத்துல தியாகம் ஆயிடுறதோ இல்லையோ. எதுல தியாகம் ஆயிடுறது? மனசுக்குள்ள தியாகம் ஆயிடுறது. மனசு என்ன பண்றது? இப்போ வேற ஆத்ம விஷயமாகவோ ஈஸ்வர விஷயமாகவோ மனசு நிலைச்சு நிற்கும் பொழுது இந்த ஸ்ரோத்திரம் முதலான விஷயங்கள்ல வரக்கூடிய இந்திரியங்கள்ல விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கி போயிடுது. அதனால அந்த அக்னியில ஜுஹ்வதி, ஹோமம் செய்கிறார்கள், ஆகுதி செய்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல அதை சொன்னார். இப்போ அடுத்ததான ஸ்லோகம் இப்ப நம்ம பார்த்தது, சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாப்பரே ஆத்ம சம்யம யோகாக்னோ ஜுஹ்வதி ஞான தீபிதே. இதுவும் நம்ம போன கிளாஸ்ல சம்ஷேபமா பார்த்தோம். ஞானத்தினால பிரகாசிக்கப்படுகின்ற சம்யமம்ன்ற அக்னியில, ஆத்ம சம்யமம் என்கிற அக்னியில் என்ன ஞானம்? இங்க விவேக ஞானம். எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறதான விவேகத்தினால ஞான தீபிதே அப்படிங்கிற இடத்துல ஆச்சாரியால் ஸ்நேக பிரதீபிதே, எண்ணெயால எண்ணெய் போட்டு நன்னா பிரகாசிக்கப்பட்டிருக்க கூடிய அக்னியில, விவேக ஞானம்ன்ற அக்னியில என்ன பண்றார்கள்? சர்வாணி இந்திரிய கர்மாணி, எல்லா இந்திரிய கர்மங்கள், மனசு முதலான அத்தனையும், பிராண கர்மாணிச்ச, பிராணன் முதலான, அதாவது நம்ம மத்த எல்லா கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் அத்தனையும் சேர்த்து இங்க சொல்றார். இது எல்லாத்தையும் ஆத்ம சம்யமம் அப்படிங்கிற ஒரு அக்னியில, ஞானத்தினால பிரகாசப்பட்டிருக்கின்ற இந்த ஆத்ம சம்யமம்ன்ற அக்னியில சில யோகிகள் ஆகுதி செய்கிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகம். सर्वाणि इंद्रिय कर्माणि इंद्रियाणां कर्माणि इंद्रिय कर्माणि तथा प्राण कर्माणि प्राणः वायुः आध्यात्मिकः तत्कर्माणि आकुञ्चन प्रसारणादीनि तानि च अपरे
आत्मसंयम योगाग्नौ आत्मनि संयमः आत्मसंयमः यः एव योगाग्निः तस्मिन् आत्मसंयम योगाग्नौ जुह्वति प्रक्षिपन्ति ज्ञानदीपितः स्नेहेन एव प्रदीपिते विवेकविज्ञानेन उज्ज्वलभावम् आपादिते प्रविलापयन्ति इत्यर्थः. அதனால சர்வ இந்திரிய கர்மங்களை பிராணன் வாயு ஆத்தியாத்மிகா நம்ம அதாவது ஆத்தியாத்மிகம்ன்றது இங்க என்ன நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டரி அண்ட் ஆல் அதர் பிராணன் சொல்லும் பொழுது நாட் ஜஸ்ட் மூச்சு விடுறது மட்டும் கிடையாது, உடம்புல இருக்கிற எனர்ஜி வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் தத் கர்மாணி. அதனால அந்த மாதிரி ஏன்னா இங்க ஞானேந்திரியம் மட்டும் இல்ல, கர்மேந்திரியத்தினுடைய கர்மங்களும் கூட. ஒரே நிமிஷம். यज्ञास्तपो यज्ञाः योगयज्ञास्तथा परे स्वाध्यायज्ञान यज्ञाश्च यतयः संसितव्रताः. அடுத்த விதமான யஜ்ஞத்தை பத்தி இங்க பேசுறார். திரவிய யஜ்ஞாஹா, யஜ்ஞங்களை பத்தி இல்ல, யஜ்ஞம் செய்கிறவர்களை பத்தி வரிசையா. திரவிய யஜ்ஞான்றது திரவிய யஜ்ஞத்தை யார் செய்கிறார்களோ அப்படின்ற அர்த்தம். யோகிகளை பத்தி தானே சொல்லிண்டே வர்றார் வரிசையா. வெவ்வேறு விதமான யஜ்ஞங்கள் யோகிகள் செய்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்றார். ஏன்னா இங்க வெறும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்மயோகம் ஒண்ணுதான் வழியா, இல்ல மற்ற விதமான யஜ்ஞங்களும் மற்ற விதமான ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் சொல்றோம். ஏன்னா இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா இன்னைக்கு கர்மயோகம்ங்கிறது வைதிகமான யஜ்ஞங்கள், வைதிகமான வாழ்க்கை முறையில இருக்கிறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சு விட்ட காரணங்கள்ல. ஆனாலும் நமக்கு இப்ப தேவை என்ன? ஞானம்தான் நமக்கு லட்சியம். ஞானம் லட்சியமா இருக்கும் பொழுது அதுக்கு ஞானம் லட்சியமா இருக்கணும்னா அதுக்கான அந்த கரணம் நமக்கு தேவை, அதிகாரித்துவம் தேவை. அந்த அதிகாரித்துவம் சித்த சுத்தி சித்த நைஷ்சல்யம், இது ரெண்டு தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுல பிரம்மசூத்திரம் முதல் சூத்திர பாஷ்யத்திலேயே எந்த அபேட்சை இருக்கு இந்த ஞானத்துக்கு, அத்தஹா எதற்கப்புறம் இந்த ஞானத்தை நீ ஆசிரியிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது சாதன சதுஷ்டய சம்பத்து தான் தேவை அப்படின்னு பாஷ்யக்காரர் ஆச்சாரியால் அங்க நிர்ணயம் பண்றார். சாதன சதுஷ்டய சம்பத்து, 4 விதமான சம்பத்து இருக்கணும், 4 விதமான குவாலிஃபிகேஷன், 4-fold குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்ற. சமாதி ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ற. அந்த 4 நித்யாநித்திய வஸ்து விவேகா. இதுல முக்கியமான கேள்வி என்ன வர்றதுன்னா, வேதாத்தியனம் கர்மகாண்டத்தினுடைய அனுஷ்டானம் இதெல்லாம் இருந்தாதான் ஞானத்தை ஆசிரியிக்கலாம் அப்படிங்கிற ஏன் எடுத்துக்க கூடாதுங்கிற கேள்விலாம் அது மாதிரிலாம் அவசியம் இல்லை. ஏன்னா போன ஜென்மால கூட ஒருத்தன் கர்மாவை பண்ணியிருக்கலாம். அதனால இந்த ஜென்மால பிறந்த உடனே அவனுக்கு அந்த கர்ண சுத்தி இருக்குன்னா ஏன் ஞானத்தை ஆசிரியிக்க கூடாது அப்படின்னு ஆர்கியூ பண்றார் அந்த இடத்துல பண்ணி. அதனால சாதன சதுஷ்டய சம்பத்து தான் வேணுமே ஒழிய ஒருத்தனுக்கு இந்த மாதிரி கிரமமா வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும், இல்ல அனுஷ்டானத்தை பண்ணிதான் ஆகணும்னு கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல அந்த காலகட்டங்களுக்கு அதை நிர்ணயம் பண்றார். இப்போ காலகட்டங்கள்ல அந்த கொஸ்டினுக்கே
அவசியம் ரொம்ப குறைஞ்சு போயிடுது. ஏன்னா எல்லாரும் அந்த மாதிரி வைதிக கர்மா பண்ணிட்டு இருக்கோம், கர்மகாண்டத்தை வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்லாம் இல்லைன்ற பொழுது, அப்போ வேற அந்தக்கரண சுத்திக்கும் சித்த நைஷ்சல்யத்துக்கும் என்ன கதி, என்ன வழி இருக்கு அப்படிங்கிற பொழுதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் எல்லாமே வந்து வர்றது. இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து ஓரளவுக்கு யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாசிபிள். ஓரளவுக்கு நம்ம இதெல்லாம் தான் இந்த கிரியா, சுதர்சன கிரியா அதெல்லாம் இதுக்குள்ள வந்துடுறது இல்லையா. அப்போ இதெல்லாமுமே கூட அந்தக்கரண சுத்திக்கு வந்து ஏற்புடையதுதான் அப்படிங்கிற காமிக்கிறதுக்கான ஸ்லோகங்கள் தான் இதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். திரவிய யஜ்ஞா இதெல்லாம் இன்னைக்கும் நடந்து தான காரியங்கள்லாம் பண்றது தானே. அதையும் யஜ்ஞமாக ஈஸ்வர எல்லாமே இது எல்லாமே யோகமாக பண்றதை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஈஸ்வரனை மைண்ட்ல வச்சுட்டு யோக யஜ்ஞாஹா இந்த ஸ்லோகத்துல சொல்றார். யோகம்ங்கிறது அஷ்டாங்க யோகத்தை தான் இங்க சொல்றாரு. அதையுமே ஒரு யஜ்ஞம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நம்ம பார்த்தா மாதிரி ஈஸ்வர பிரணிதானம் அப்படிங்கறத எடுத்துட்டு அங்க ஈஸ்வரனை மையமா வச்சுன்னு பண்ணும் பொழுதுதான், நாட் ஜஸ்ட் ஹெல்த்துக்காக பண்ற யோகா வந்து நம்ம யஜ்ஞம்னு எடுத்துக்க முடியாது. ஞானத்தை லட்சியமா வச்சுண்டு அதுக்கு நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த அஷ்டாங்க யோகத்தை பண்ணும் பொழுது அதை யோக யஜ்ஞம் அப்படின்னு சொல்றாரு பகவான். அப்ப இந்த மாதிரி பிராக்டிசஸ் எல்லாமே அந்த கர்ண சுத்திக்கு வந்து அதனாலதான் விவேகானந்தர் சொல்லும் போது தெர் ஆர் மெனி வேஸ், 4 பார்ட்ஸ், கர்ம யோகா, பக்தி யோகா, ராஜயோகா அதெல்லாம் சொல்ற பொழுது மோட்சத்துக்கு டைரக்ட் மீன்ஸா நம்ம அதை ஒத்துக்கிறது இல்லை. ஞானம் ஒண்ணுதான், ஏன்னா அது ஒண்ணுதான் இருக்கவே முடியும். மோட்சம்னு ஒண்ணு இருந்தா அது நித்தியமாக இருந்தாகணும், காலாதீதமாக இருந்தாகணும். அப்படி இருக்கிறது தான் மோட்சம். அப்படின்ற பொழுது அது ஞானத்தினால கிடைக்கக்கூடியதாக மட்டும்தான் இருந்தாகணும். கர்மாவால ஒண்ணு கிடைக்க போறதுன்னா அப்ப ஏற்கனவே இல்லைன்னு அர்த்தம், இனிமேதான் வரப்போறதுன்னு அர்த்தம். அதை தவிர வந்து கர்மா வந்து ஓரளவுக்கு பலனை தான் கொடுக்க முடியும், லிமிட்டெட் பலனை தான் கொடுக்க முடியும். எவ்வளவு கர்மா பண்றோமோ அந்த அளவுக்கான பலனை தான் அது கொடுக்க முடியுமே ஒழிய அன்லிமிட்டெட் பலனை கர்மா கொடுக்க முடியாது. அப்படின்லாம் இருக்கிறதுனால செய்து நடக்க வேண்டியதாக ஒரு மோட்சம் இருக்கவே முடியாது. ஞானத்தினால சம்பாதிக்கப்படக்கூடியதாக மட்டும்தான் மோட்சம் இருந்தாகணும். ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது அது அஜ்ஞானத்தினால உனக்கு தெரியாம இருக்கு, ஞானத்தினால நீ சம்பாதிக்கிற அப்படிங்கிற ஒரு மோட்சம் தான் பாசிபிள். வேற விதமானதெல்லாம் மோட்சம்னே சொல்ல முடியாது. வேற சொர்க்கம் கிடைக்கலாம், இல்ல வைகுண்டத்துக்கு போகலாம், அதெல்லாம் போயிட்டு வரலாம், அதை பத்தி இல்ல, போகிற வாய்ப்பு இருக்குங்கிற பட்சத்துல. பட் அதை மோட்சம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா நித்தியம் கிடையாது. நித்தியம் இல்லாததை நம்ம மோட்சம்னு எடுத்துக்கிறது இல்லை. காலத்துல ஆரம்பிக்கிற விஷயத்த நித்தியம்னு எடுத்துக்கிறது இல்லை. அப்படிங்கிறதுனால நித்திய மோட்சம் அப்படிங்கிறது ஞானத்தினால மட்டும் அடையக்கூடியதாக தான் இருக்கு. அப்ப ஏன் இவ வந்து மெனி வேஸ் ஆஃப் ரீச்சிங்னு சொல்றாங்கன்னா இந்த காரணத்தினாலதான். அந்தக்கரண சுத்தி சித்த நைஷ்சல்யத்தை அடையறதுக்கு பலவிதமான விதங்கள், மார்க்கங்களை நம்ம எடுத்துக்க முடியும். எல்லாமே நம்ம ஒரு விதத்துல கர்மயோகம்னு சொல்லலாம். ஏன்னா ஈஸ்வரனை உத்தேசமா ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பிரசாத புத்தியோட பண்ணும் பொழுது மட்டும்தான் அது கர்மயோகம். ஆனா செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ் அதுக்காக வந்து நான் ஒருத்தனை கொலை பண்றேன், நான் போய் பணத்தை திருடுறேன், இது எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியுமா? உச்சிதமான விஷயங்களை பண்ணி அதை வந்து ஈஸ்வர பிரசாதமா அதனுடைய பலன் எடுத்துக்கிற பொழுதுதான் அது யோகமாகிறது. அப்ப என்னென்ன விதமான விஷயங்களை நம்ம கர்மயோகமாக பண்ணலாம் அப்படிங்கிற பொழுது சில இந்த மாதிரி, ஏன்னா சித்த சுத்தி மட்டும் இல்ல சித்த நைஷ்சல்யமும் தேவைப்படுறது. மைண்ட் வந்து பீஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா சித்த சுத்தின்னு சொல்லும் பொழுது அதிருஷ்டமா இருக்கக்கூடிய பாப்பங்கள் விக்னங்கள் போகணுங்கிறதுக்காக சித்த சுத்தின்னு சொல்றோம். சித்த நைஷ்சல்யம் சொல்லும் பொழுது ஓரளவுக்கு திருஷ்டமா மைண்ட் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகாம, ஒரு உபன்யாசத்துல உட்கார்றோம்னா 1 ஹவர்ல ஒரு 40 மினிட்ஸ் ஆவது நம்மளால கேட்க முடியணும். வேதாந்த விசாரம் நடக்கிறதுனா ஒரு விஷயத்துல இருந்து மைண்ட் வேற எங்கேயாவது போயிடக்கூடாது இல்லையா. செயின் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட மைண்ட் வந்து ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயம் தாவிண்டே தானே இருக்கு. தாவறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டேன்னா டக்குன்னு மைண்ட் எங்க போறது? ஓ ஆடு தாவுதோ, குரங்கு தாவறது, அப்புறம் குரங்குல இருந்து வேற எங்கேயாவது போகும், அங்கேருந்து திருப்பதி போன ஞாபகம் வரும், அப்படியே போயிடும் மைண்டு. அந்த மாதிரி செயின் திங்கிங்ல இருக்கிற மைண்ட
திருப்பி திருப்பி ஒரே விஷயத்துக்கு எடுத்துன்னு வர வேண்டியிருக்கு. அதனாலதான் ஜபம் முதலானவைகள்லாம் நமக்கு உபயோகப்படுது. அதுக்கு வந்து சைக்கிளிக் திங்கிங்னு பேரு. ஜபத்துல என்ன பண்றோம்? எதோ எதோ நிஷ்சரதி ததோ ததோ ததஸ்ததோ நியமிய, அதுல இருந்து எடுத்துன்னு வந்து திருப்பி இதுலயே வைக்கிறது. ஒரே விஷயத்திலேயே திருப்பி திருப்பி மைண்ட, அந்த அபியாசத்தை தான் நம்ம ஜபம்னு சொல்றோம். இந்த ஆவர்த்தி பண்றோம் இல்லையோ, ஆவர்த்தி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா திருப்பி திருப்பி மைண்ட் அப்பயும் போகும், மைண்ட் போகும்போது திருப்பி எடுத்துட்டு வந்து இதுல வைக்கிறது அப்படிங்கிற பிராக்டிஸ். அதெல்லாம் எதுக்கு? ஒரே விஷயத்துல நம்மளை நிறுத்திக்கிறதுக்காக பண்றது. அப்போ அது சித்த நைஷ்டல்யம், நிശ്ചலமாக இருக்கக்கூடிய சித்தத்தை ஏற்படுத்திக்கிறதும் தேவையாகிறது. அப்போ இந்த கர்மயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கே, இதெல்லாம் சித்த சுத்தி, சித்த நைஷ்சல்யம் ரெண்டுத்துக்கும் அனுகூலமாக இருக்கிற விஷயத்தை செய் அப்படிங்கிற பொழுதுதான் இந்த சர்வாணிந்திரிய கர்மாணி அதெல்லாம் சொல்ற. உன்னோட இந்திரிய கர்மங்களை வந்து புத்தியில வச்சுக்கோ, புத்தியில வந்து ஆகுதி பண்ணு, அது ஒரு விதமான யோகம். அந்த மாதிரி வரிசையா நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின், அதை தான் யஜ்ஞமாக இங்க கொண்டு வர. இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, திரவிய யஜ்ஞாகா தபோ யஜ்ஞாகா. திரவிய யஜ்ஞம் பண்ணக்கூடியவர்கள் தன்கிட்ட இருக்கிறத வந்து ஈஸ்வரனை நினைச்சு கொடுக்கிற தானம், நாட் ஜஸ்ட் ஒரு சேரிட்டி கிடையாது. தீர்த்தங்கள்ல பண்ணக்கூடிய தானங்கள் அப்படின்னு போடுறார் பாஷ்யக்காரர். இதுக்கு தீர்த்தேஷு திரவிய விநியோகம். இந்த தானங்கள்லாம் அதனாலதான் விசேஷ காலங்கள்ல தானம் கொடுக்கறது அதெல்லாம் இருக்கு. தீர்த்தங்கள்ல போய் தானம் கொடுக்கறது அந்த காலத்துல இப்ப ரொம்ப குறைஞ்சு போயிடுது. அந்த காலத்துல கோவில் வாசல்ல தான் வந்து நிறைய பிச்சைக்காரர்கள்லாம் பார்க்கலாம். ஏன்னா அந்த க்ஷேத்திரத்துல நம்ம தானம் பண்ணும்பொழுது அது நாட் ஜஸ்ட் சேரிட்டி மட்டும் கிடையாது, அது வந்து ஈஸ்வரன் நினைச்சு கொடுக்கணும் நம்ம. அதனாலதான் அங்க போனா வந்து தானம் பண்ணுவா அப்படிங்கறதுனால அங்க நிறைய பேர் உட்கார்ந்து இப்ப இருக்கா அப்பயும். ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தா பெரிய கியூவா இருக்கும், அங்கங்க போட்டுட்டே போகிறது. ஏன்னா தீர்த்தங்கள்ல வந்து திரவிய யஜ்ஞம் பண்றது விசேஷம். ஏன்னா அங்க வெறும்ன சேரிட்டியா பண்றது இல்ல, ஏதோ என்கிட்ட இருக்கு பிட்டன்ஸ் அவனு கொடுக்குறேன் அப்படி கிடையாது. அங்க ஈஸ்வரனை நினைச்சு மோட்சத்துக்காக கொடுக்கறோம் அப்படிங்கிற பாவத்தோட கொடுக்கறதுனால அது திரவிய யஜ்ஞா. அதே மாதிரி தபோ யஜ்ஞா, தபஸ், செல்ஃப் டிசிப்ளினிங். எத்தனையோ விதமான தபஸ் பாக்குறோம் அந்த காலத்துல எல்லாம் படிக்கிற மொழியோ. பல விதமான தபஸ். தபஸ்னா என்ன? தன்னை வருத்தி கொண்டு செய்யறது. பெரிய கஷேத்திரங்களுக்கு மலை ஏறி போகிறது, இதெல்லாம் தபஸ் தானே. தபோ யஜ்ஞாஹா யோக யஜ்ஞாஹா. யோகம் அஷ்டாங்க யோகம் சொன்னனே அந்த மாதிரி யஜ்ஞங்கள். பிராணாயாமத்தை தனியா சொல்லிட்டார். மற்றபடி யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி எல்லாம் சொல்ற மொழியும் அந்த விதமான பிராணாயாமம் பிரத்யாகாரம் முதலானவைகள் யோக யஜ்ஞா. இந்த மாதிரி சில யோகிகள், இது எல்லாமே அந்த கரணத்தை சரி பண்ணிக்கிறதுக்கான யத்தனங்கள் தான். அதனாலதான் இது எல்லாமே யஜ்ஞமாக சொல்ற. சுவாத்தியாய ஞான யஜ்ஞாச்ச. சுவாத்தியாயமே ஒரு யஜ்ஞம். வேதத்தை திருப்பி திருப்பி சொல்றது, வேதம் படித்தவர்கள் அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறத ஒரு யஜ்ஞமாக செய்கிறார்கள். வேதம்ங்கிறது நான் சொன்னபடி அந்த காலத்துல கத்திரியனும் வேதம் படிச்சான்னு தானே இருக்கு. குருகுலம் போனார்கள், கிருஷ்ணர் போனார் சுதாமாவோட. அதனால கேஸ்ட்ன்னு சொல்றோமே, கிருஷ்ணர் என்ன கேஸ்ட், சுதாமா என்ன கேஸ்ட். அதனால ஒருத்தர் சுவாத்தியாயம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக தானே அங்க இருந்திருக்கு. ஞான யஜ்ஞாச்ச, ஞானமே யஜ்ஞம். சாஸ்திர தாத்பரியம்னு போடுறாரு இங்க வந்து ஆச்சாரியார். அந்த விஷயத்தையே ஞான விஷயங்களையே பார்த்துட்டு இருக்கிறது எப்பவுமே, தன்னை அதுக்கு அர்ப்பணிக்கிறது. எல்லாமே இங்க யஜ்ஞம்னு சொல்லும் பொழுது என்ன, மற்ற விஷயங்களை அதுக்கு ஆகுதி பண்றது தானே. சுவாத்தியாயம் ஞானம் விஷயங்கள்ல மத்த நம்மளோட ஆக்டிவிட்டிஸை குறைச்சுண்டு இதுலயே மைண்ட செலுத்துறது அப்படிங்கறதுனால மத்ததை இதுக்கு ஆகுதி பண்றோம் அப்படிங்கிற ஒரு கவனமாக தானே இங்க சொல்றாரு, ஃபிகரேட்டிவ். அதான் இந்த யஜ்ஞங்களை சொல்றாரு. யதையா சம்சித விரதாக, யதிகள் எத்தனம் பண்ணக்கூடிய யத்தனசீலாக யதையா, அவர்கள்லாம் இதுல இந்த மாதிரி பல யஜ்ஞங்கள்ல ஈடுபடுத்தின்னு இருக்கான்னு பலவிதமான யஜ்ஞங்களை சொல்லிண்டே வரார். பாஷ்யம் பார்ப்போம்.
द्रव्या इति द्रव्ययज्ञाः तीर्थेषु द्रव्यविनियोगम् யஜ்ஞபுத்தியா குர்வந்தி. யஜ்ஞபுத்தியோட செய்யும் பொழுதுதான் திரவிய யஜ்ஞா. எங்க? தீர்த்தேஷு, எந்த இடத்துல பண்றோம், என்ன ஆட்டிடியூடோட பண்றோம், ரெண்டு முக்கியம். அதனாலதான் தீர்த்தேஷு திரவிய விநியோகம் யஜ்ஞபுத்தியா குர்வந்தி. அதுதான் யஜ்ஞம். தே திரவிய யஜ்ஞாஹ தபோ யஜ்ஞாஹ ஏ தபஸ்வினஹ தே தபோ யஜ்ஞாஹ. தபஸ்விகள் செய்கிறது தபோ யஜ்ஞம். அதனால தபஸ்விகளையே தபோ யஜ்ஞாஹ. அவ்வளவுதான், வேற பாஷ்யம் அதுக்கு மேல தேவையில்லைன்ட்டார் அவர். தபஸ் பண்ணிட்டே இருக்கான், வேற எதையும் பண்ணலன்னு எதுக்கு சொல்லணும்? அதுவே யஜ்ஞம் தான். தபஸ் பண்றவன் தப்போ யஜ்ஞம். அதுக்கு மேல அதுக்கு என்ன வியாக்கியானம் தேவைன்ட்டார். யோக யஜ்ஞாஹ இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றார். பிராணாயாம பிரத்யாஹாராதி லக்ஷணா யோகா. அதனால அஷ்டாங்க யோகத்தை இங்க கொண்டு வரார். ஈவன் தோ ஃபைனலி அஷ்டாங்க யோகத்தினுடைய லட்சியமா தாத்பரியத்துல நமக்கு வேதாந்திகளுக்கு சில மாறுபாடு இருந்தாலும் யோகம்ன்ற விரையில அதை நம்ம ஒத்துக்கிறோம். அதனால பிராணாயாம பிரத்யாஹாராதி லக்ஷணா யோகா யஜ்ஞா ஏஷாம் தே யோக யஜ்ஞாஹ. அந்த மாதிரி யோகம் பண்ணக்கூடிய, அந்த மாதிரி யோகம் செய்து அதை யஜ்ஞமாக செய்கிறவர்கள். யஜ்ஞாகான்னு சொல்லும் பொழுதே அங்க என்ன வந்துடுறது? ஈஸ்வரன், மோக்ஷம் அப்படிங்கறதெல்லாம் வந்துடுறது. மோக்ஷார்த்தம் ஈஸ்வரார்ப்பண புத்தியா பண்ணும் பொழுது அது யோக யஜ்ஞாகா. பிராணாயாமம் பிரத்யாகாரமுமே நாட் பிரீத்திங் பிராக்டிஸ் மட்டும் கிடையாது. மனசை நிறுத்துறதுக்கு தான் பிராணாயாமம். பிரீத்தை ரெகுலேட் பண்றது இல்லை. அது சைடு எஃபெக்ட் இல்ல, என்ன சைடு பெனிஃபிட். பிராணாயாமம்ங்கிறது எதுக்கு? மூச்சுல நம்மளோட மைண்டை கொண்டு வரும் பொழுது, ரெகுலேட் பண்ணும் பொழுது மைண்ட் ஆத்மாக்கு வந்துடுறதோ இல்லையோ, திருப்பி எங்கிட்ட வந்துடுறது. வெளியில இருக்கிற மைண்டு பிராணனை கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு வந்த உடனே என்ன ஆயிடுது? எனக்கு வந்துடுறது, அந்த மைண்ட் எனக்குள்ள வந்துடுறது. அதை திருப்பி கொண்டுறதுக்கு தான் மூச்சை நிறுத்துறதே, அதுக்கு தான். அதை பத்தி தனியாவே பிராணாயாமத்தை பத்தி ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதனால பிராணாயாமம் பத்தி அங்க பேசலாம் நம்ம. இப்ப அந்த யோக யஜ்ஞாஹா அப்படிங்கிறது எதுக்குன்னா, இதுவுமே ஞானத்திற்காக, அதுக்கு அதிகாரத்துக்காக பண்றது அப்படிங்கிற ஒரு புத்தியோட பண்ணும் பொழுது, யஜ்ஞ புத்தியா அங்க போட்டாரோ இல்லையோ திரவிய விநியோகத்துல, இங்கேயும் அதேதான். யோக யஜ்ஞாஹா யோக புத்தியோட, யஜ்ஞ புத்தியோட செய்யும் பொழுது அது யோகமும் யஜ்ஞமாகிறது. அபரே சுவாத்தியாய ஞான யஜ்ஞாஸ்ச சுவாத்தியாயா யதா விதி ரிகாதி அபியாசா. எப்படி பண்ணணுமோ யதா விதின்னு சொல்லிட்டார். என்ன விதமாக நான் சுவாத்தியாய யஜ்ஞம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வரங்கரம் எல்லாம் தப்பா வச்சுட்டு ஏதோ இப்ப நிறைய பேர் பண்ற மாதிரி ஒழுங்கா ஸ்வரத்தோட நியமத்தோட கத்துக்காம ஸ்லோகம் மாதிரி வேதத்தை படிக்கிறது. ருத்ரம் பாதி முக்காவாசி பேர் ருத்ரமாவது பரவாயில்ல, சமகம் 90% தப்பு தப்பா ஸ்வரம் சொல்லிண்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்றதுனால யதா விதின்னு போடுறாரு பாஷ்யக்காரனுக்கு. யதா விதி எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி ரிகாதி அபியாசா. இல்ல யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அவர்கள் அதை பண்ணணும். வேதத்தினுடைய அனுயாயியா இருக்கிறவர்கள் ரிக்வேதத்தை அத்தியனம் பண்ணணும். சாமவேதின்ற பொழுது சாமவேதத்தை பண்ணணும். அப்படிங்கிறதுனாலையும் யதா விதின்னு எடுத்துக்கலாம். சதுர்வேதின்லாம் இருந்தாலும் கூட முதல்ல ஸ்வசாகாத்தியனம் பண்ணிட்டு தான் அடுத்த சாக்கையை பண்ணணும்னு இருக்கு. அதெல்லாத்தையும் நியமத்தை கொண்டுறதுனால இங்க யதா விதி அப்படின்னு சொன்னார்னு எடுத்துக்கலாம். யதா விதி ரிகாதி அபியாசா யஜ்ஞா. ஏன்னா உன்னுடைய ஆசைக்காக நீ பண்ணேன்னா அது யஜ்ஞமாகவோ யோகமாகவோ ஆகாது. உனக்கு விதிக்கப்பட்டிருக்கு, ஈஸ்வரன் கொடுத்திருக்கார், அதுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு பண்ணும் பொழுதுதான் அது யோகமாறுது. எனக்கு இது சாமம் சொல்றது பிடிக்கிறது, அதனால நான் போய் கத்துக்கிறேன் அப்படின்னு நான் பண்றதா பண்ண வேண்டாமாங்கிறது தனி விஷயம்.
இங்க வந்து நம்ம யஜ்ஞமா யோகமா இல்லையா அப்படின்ற கேள்வியில பார்த்தோம்னா யதாவிதி பண்ணும் பொழுதுதான் அது ஆகிறது. நம்மளுடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்காக பண்ணோம்னா அது வந்து யதாவிதின்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால அது யோகமாகவோ யஜ்ஞமாகவோ எடுத்துக்க முடியாது. அதனால இங்க பாஷ்யக்காரர் யதாவிதி ரிகாதி அபியாசா ஏன் பண்ணக்கூடாது, நான் ஏன் சொல்லக்கூடாது, இது அது சொல்லு, என்னாச்சு சொல்லக்கூடாதுன்னு ஏன் சொல்றோம்? சொன்னா உனக்கு அது நல்லதை கொடுக்கறதுக்கு பதிலா கெடுதலை கொடுக்கும். அதனால நீ பண்ணாம இருக்கிறது உனக்கு நல்லதுன்னு சொல்றது. இல்ல இல்ல அப்படிதான் பண்ணுவேன். ரைட், ஓகே, நமக்கு என்ன ஆச்சு? சாஸ்திரத்துக்கு அதனால ஒண்ணும் இல்ல. அதனால உனக்கு ஸ்ரேயஸ் வேணும்னா இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு தான் சொல்றது சாஸ்திரம். நீ இருக்கிற இடத்துல இருந்து உனக்கு வந்து ஸ்ரேயஸ் வேணுமா, அடுத்த லெவலுக்கு போகணுமா, நல்ல கத்தியை நோக்கி நீ வந்து ஊர்துவ கவனம் பண்ணணும்னா உனக்கு இது அப்படின்னு சொல்றது. நீ இதை பண்ணா உனக்கு அது ஸ்ரேயஸ கொடுக்கும். அவனுக்கு வேற ஒண்ணுத்த பண்ணாதான் அவனுக்கு அது அப்படித்தானே இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே விஷயத்த சொல்லிட முடியுமா? ஒருத்தன் டாக்டர் ஆகணுங்கிறான், ஒருத்தன் வக்கீல் ஆகணுங்கிறான், ஒருத்தன் இன்ஜினியர் ஆனான்றான்னா அவனுடைய டிஸ்போசிஷனுக்கு ஏத்த மாதிரி அவனுடைய இன்க்ளினேஷன்ஸ் இருக்கு. அப்ப அதை போய் நம்ம வந்து இல்ல இல்ல எல்லாருக்கும் நீ வந்து அவனுக்கே இதை மாட்டேங்கிறேன்னா மாட்டேன்னா அவனுக்கு அது ஏற்புடையது இல்லை, அவ்வளவுதான். அப்படிங்கிற ஒரு அப்ரோச்ல தான் வந்து இதை பண்ணணும் இதை பண்ண வேண்டாம்னு சொல்றதே ஒழிய யாருக்கும் ஒருத்தனை இப்போ ஒரு விஷயத்த ஒரு போயம இவன் சொன்னா என்ன அவன் சொன்னா என்ன, நீ வெறும்னு ஒரு போயம்னு எடுத்துட்டோம்னா வாகர்த்தா விவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தியே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ ஒரு ஸ்லோகம் இருக்கு. இதை யார் சொன்னாலும் தப்பு இல்லை. ஒன்னும் சாஸ்திரம் ஒன்னும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலையா? இவன் சொல்லணும் அவன் யாருக்கு இதை ஒழுங்கா அக்ஷரம் சொல்ல முடியறதோ சொல்லிட்டு போட்டோம். அதனால ஒரு போயம்னு சாதாரணமா எடுத்துக்கும் பொழுது யாருமே அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறது இல்லை. மந்திரம்னு சொல்லும் பொழுதோ வேதம்னு சொல்லும் பொழுதோ அதுல வந்து வேற அடிஷனல் கனோட்டேஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாரும். வெறும் ஒரு ஸ்லோகம் மாதிரி அது கிடையாது, ஒரு போயம் மாதிரி கிடையாது. அப்போ ஒரு போயம் மாதிரின்னு எடுத்துட்டோம்னா சொல்லலாம்னு வச்சுக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து சஸ்திரத்துக்கும் அஸ்திரத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி தான். ஸ்வரங்கள் இருக்கு, ஸ்வரத்துக்கான விசேஷ அர்த்தம் இருக்கு. தேவதைகளுக்குன்னு அது வந்து உச்சிதமான விஷயங்களை எடுத்து வந்து ரிஷிகள்லாம் பண்ணிருக்கும் பொழுது அப்போ அதை வந்து நம்ம அதுக்கான மரியாதையை கொடுத்துதான் நம்ம பண்ணணும். அப்பதான் அதுக்கு பலனாகும். இல்லைன்னா விபரீத் ஒன்னும் இல்ல, ஸ்வரம் தப்பா சொல்லிட்டாங்கிறதுனால இந்திரசத்ரு விஜயத்தேன்னு ஒரு கதையே உண்டு. ஒரு ஸ்வரத்தை தப்பா சொன்னாங்கிறதுனால விபரீதமான பலன் கிடைச்சிடுது. இந்திரனை கொல்லக்கூடியவனை எனக்கு புத்திரனா கொடுன்னு கேட்கறதுக்கு பதிலா இந்திரனால கொல்லப்படக்கூடிய புத்திரனை கொடுன்னு மறுபடுத்து. அந்த அளவுக்கு வந்து ஸ்வரத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் யாரு சொல்லலாமோ அவளுக்கே வந்து இது தப்பாச்சுன்னா இப்படி ஆயிடும், விபரீத பலன் ஆயிடும் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு விஷயத்த போய் ஏன் நான் சொல்லக்கூடாது, யாரு வேணா சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கிறது அது என்னோ கரெக்ட்னு தோணல. எதுக்காக இப்போ எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணிதான் ஆகணும்னு என்ன இருக்கு? எதுக்காக பண்ணணும்? நமக்கு என்ன தேவை? நமக்கு எது ஸ்ரேயச கொடுக்குமோ அதுதானே தேவை. எல்லாருக்கும் எது நல்லதை பண்ணணுமோ அது அவர்களுக்கு கிடைக்கணும், அப்படிதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய எல்லாரும் ஒண்ணுதான் பண்ணணும்னு பார்க்க முடியாது. எல்லாருக்கும் நல்லது, அவளுக்கும் நல்லது நடக்கணும். சர்வே பவந்து சுகினா சர்வே பத்ராணி பஷ்யந்து, எல்லாருக்கும் ஞானம் கிடைக்கட்டும், நல்ல விஷயம் கிடைக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம பிரார்த்தனை பண்றோம். அப்படிங்கிறதுக்கு தான் வந்து சாஸ்திரங்கள் சொல்றது. எல்லாரும் ஒண்ணுதான் பண்ணணும்னு சொல்லல, எல்லாருக்கும் நல்லது கிடைக்கட்டும்னு சொல்றது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஈக்குவல் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரயோஜனம் தான் பார்க்கணும், நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன். எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடியது நடக்கிறதா அப்படிங்கிறதுக்கு பிராதானியமே ஒழிய எல்லாரும் ஒண்ணு, எல்லா விரலும் ஒரே சைஸ் தான், அதனால வந்து பெருசா இருக்கிற விரலெல்லாம் கட் பண்ணிட்டு சின்னதாக்கிட்டுன்னா அது ஒரு பிரயோஜனமாகாது. அதனால யதாவிதி அப்படிங்கிறது இங்க முக்கியம். யாருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அவ்வளவுதான். நீ
இந்த க்ஷத்திரியனா இருந்தாலும் அவன் கிரமமா அந்த அவனுடைய சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை அபியாசம் பண்ணணும்னா அது அவனுக்கும் இருக்கிற விதி தானே. அத மத்தவன் படிக்கப்படாதுன்னா, ஏன்னா அவனுக்கு அத்தியன யோக்கியதை இல்ல அதை பண்றதுக்கு. அவனுக்கு ஸ்ரேயஸ கொடுக்கக்கூடியதாக இப்போ துரோணாச்சாரியால் யுத்தம் பண்ணப்படாது அப்படின்னு இருந்தது, பண்ணார். பீமசேனன் கேட்டான், யுத்தம் பண்றீரே, நீ எல்லாம் உன் சுதர்மத்தை பண்றவன் எப்படி ஆவேர்னு கேட்கிறான் யுத்தத்திலேயே. ஏன்னா அவருக்கு ஸ்ரேயஸ கொடுக்கக்கூடியதா யுத்தம் பண்றது அப்படின்னு தானே அங்க பார்க்கப்படுறது. அத்தியாபகர் தான், ஆச்சாரியன் தான், அவர் மேல மரியாதை அந்த லெவல்ல இருந்தது ஆச்சாரியர் அப்படிங்கிறதுனால. ஆனா எப்போ அவர் சுதர்மத்தை விட்டு பரதர்மமாகிய யுத்தத்துல தானே இறங்கினாரோ அப்ப அது மாறி போயிடுறது. அந்த விஷயத்துல ஒத்துக்க முடியாதுன்னு ஆயிடுறது. ஏன்னா அவருக்கு ஸ்ரேயஸ கொடுக்கறது யுத்தம் பண்றது கிடையாது. யுத்தம் பண்றதா அவருக்கு ஸ்ரேயஸ கொடுக்க போறது? ஒரு க்ஷத்திரிய தர்மத்தை பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஒரு பிராமணனுக்குங்கிற கேள்வி வந்துருது. அப்போ நீங்க வேற காரணத்துக்காக தான் அதை பண்றிய ஒழிய ஸ்ரேயசியும் பிரேயசியும் உத்தேசித்து நீ பண்ணல அப்படின்னு ஆறதுனால அதெல்லாம் விதிக்கு அப்பாற்பட்டதாயிடுது. அதனால யதா விதி ரிகாதி அபியாசா யஜ்ஞா, விதிப்படி நீ பண்ணேன்னா உன்னுடைய ராகத்வேஷத்துக்காக பண்ணாம நீ பண்ணேன்னா அது யஜ்ஞா. ஏஷாம் தே சுவாத்தியாய யஜ்ஞாஹ ஞான யஜ்ஞாஹ, ஞானம் சாஸ்திரார்த்த பரிஜானம், எல்லா விதமான சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், அது இது விதமான ஞான விஷயத்த ஒண்ணு சுவாத்தியாயமாக திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறது மந்திரங்களை இருக்க. இது அதனுடைய அர்த்த ஞானத்தை திருப்பி திருப்பி விசாரம் பண்ணிட்டு இருக்கிறது சாஸ்திரார்த்த பரிஜானம், அதுவும் ஒரு யஜ்ஞம். இங்க பிரம்ம ஜானத்தை சொல்லல, சாஸ்திரார்த்த ஜானம், தர்மசாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், இந்த மாதிரி பல சாஸ்திரங்கள் இருக்கிறது, மீமாம்சா சாஸ்திரம், இதெல்லாத்தையும் விசாரம் பண்றது சாஸ்திரார்த்த பரிஜானம் யஜ்ஞா. ஏஷாம் தே ஞான யஜ்ஞாஸ்ச யதயஹ யதனசீலாஹ, எஃபர்ட் போட்டுட்டே இருக்கிறவர்கள், இந்த மோட்சம் எப்படியாவது லபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதுக்கான அதிகாரித்துவ பிராப்திக்காக யத்தனம் பண்ணிட்டே இருக்கிறவர்களுக்கு யதிகள், யதயஹா யத்தனசீலாஹ சம்சிதவ்ரதாஹ சம்யக் க்ஷிதானி, சம்யக்ஷிதானி அதான் சம்ஷிதவ்ரதாக. சம்யக்ஷிதம்னா என்ன? தனு தீக்ஷணீகிருத்தானி, நல்ல வெல் ஷார்பன்டு விரதானி, நன்னா விரதம் பண்ணி 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 அதுலயே ஒரு ஏகாதசி விரதம், ஏகாதசி விரதம் பண்ணி 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 அதுல தீக்ஷணமானவர்கள், இல்ல வேதா சுவாத்தியாயம் செஞ்சு 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 சுவாத்தியாயத்துல எஃபர்ட்லெஸ்ஸா யாருக்கு ஆயிடுத்தோ சம்சித விரதாஹா, அந்த மாதிரி யோகிகள் இருக்கிறார்கள். கிஞ்ச இன்னொரு விதமான யஜ்ஞத்தை சொல்றார். அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததாபரே பிராணாபானகதி ருத்வா பிராணாயாம பராயணாஹ. பிராணாயாமத்தை பத்தியே இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அபானே பிராணம் ஜுஹ்வதி, அபானம் பிராணம், பிராணன் அபானன் ரெண்டு விஷயத்த இங்க எடுத்துக்கிறார். வெளியில விடுற மூச்சுக்கு பிராணன்னு பேரு, உள்ள இழுத்து உள்ள வாங்கிக்கிற மூச்சுக்கு அபானம்னு பேர். இதுல பிராணாயாமம் அப்படிங்கிற பொழுது நம்மளுடைய லங்ஸ்ல இருந்து எக்ஸேல் பண்றதுல ஃபோக்கஸ் பண்றது ஒரு பார்ட் ஆஃப் பிராணாயாமம். ஃபுல்லா மூச்சை கான்சியஸா மூச்சை வெளியில விடுறது. அதுக்கு ரேச்சகம்னு பேர். இன்னொன்னு கான்சியஸா பிரீத் இன் பண்றது, லங்ஸை ஃபில் பண்றது, அதுக்கு பூரகம்னு பேர். அப்புறம் அந்த
உள்ள வாங்கி இருக்கிற மூச்சையோ இல்ல வெளியில விட்டுருக்கிற மூச்சையோ அப்படியே நிறுத்துறது, அதுக்கு கும்பகம்னு பேர். பகி கும்பகம் அந்த கும்பகம்னு ரெண்டு. உள்ள வாங்கி மூச்சை ஃபுல்லா இழுத்துட்டு நிறுத்துறதுக்கு கும்பகம்னு பேரு. வெளியில ஃபுல்லா எக்ஸேல் பண்ணிட்டு காத்த வெளியிலேயே பிராணனை நிறுத்தி வைக்கிறதுக்கு பகிஷ் கும்பகம்னு பேர். இது அந்த கும்பகம், அது பகிஷ் கும்பகம். இத மாதிரி பிராணாயாமம் செய்யறது, இதையுமே ஒரு யஜ்ஞமாக சொல்றார் பகவான். என்ன யஜ்ஞம்? அபானே ஜுஹ்வதி பிராணம். வெளியில விடுறத பிராணம் சொன்ன இல்லையா? பிராணன் உள்ள இருக்கிறதை வாங்கறதுக்கு அபானம்னு பேர். அந்த உள்ள வாங்குற அபான வாயுல பிராணமாகிய வெளியில விடக்கூடிய இருக்கிற போக்கஸை விட்டுட்டு உள்ள வாங்கறதுல மட்டும் போக்கஸ் பண்றது, ஃபில்லிங் அப் த லங், அதுல மட்டும் போக்கஸ் பண்றது. அதுக்கு என்ன பேர் சொன்னேன்னா பூரகம்னு பேர். அந்த பூரகம் அப்படிங்கிற பிராணாயாமத்துக்கு அத ஒரு யஜ்ஞமா சொல்ற. அதுல எது அக்னி ஆகிறது? அபானன் அக்னி ஆகிறது. உள்ள வாங்கக்கூடிய பிராணன் அக்னி ஆகிறது. அபானே ஜுஹ்வதி பிராணம். ஆமா, அபானத்துல பிராணத்தை ஆகுதி பண்றார். அப்படிங்கிற பொழுது அபானம்ங்கிறது அக்னி ஆகிறது, பிராணன்றது ஆகுதி ஆகிறது. பிராணத்தை அபானத்துல ஆகுதி கொடுக்கறான். உள்ள வாங்கக்கூடிய காத்துல வெளியில விடுறத ஆகுதி பண்றான்னா என்ன அர்த்தம்? போக்கஸ் உள்ள வாங்குறதுலதான் இருக்கு. அதுக்கு பூரகம்னு பேர். இது ஒரு விதமான யஜ்ஞம். பிராணாயாமம் பண்றவர்கள் பண்ற யஜ்ஞம் உள்ள வாங்குற காத்துல வெளியில விடுற மூச்சை ஆகுதி பண்றது. ரெண்டாவது, வெளியில விடுற மூச்சுல உள்வாங்கிற மூச்சை ஆகுதி பண்றது. பிராணே அபானம் ததா பரே. பிராணன்ல அபானன ஆகுதி கொடுக்கிறது, அது ஜுஹ்வதி. அப்புறம் மூணாவது என்ன? பிராணாபான கதி ருத்வா. பிராணன் அபானன் ரெண்டுத்தினுடைய மூவ்மெண்ட்டையுமே ஆகுதி பண்ணிடுறது. எதுல? கும்பகத்தும் பொழுது. கும்பகம் பண்ணும் பொழுது என்ன பண்றோம்? பிராணனும் வெளியில விடவும் இல்ல, அபானன்னு உள்ள இழுக்கவும் இல்லை. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிடறோம் கொஞ்ச நாளைக்கு. ஒண்ணு உள்ள ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம், இல்ல வெளியில ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம். அதான் அந்த கும்பகம் பகிஷ் கும்பகம் சொன்னேன். அப்போ இது எல்லாமே என்ன ஆகுதி ஆகிறதோ இல்லையோ? பிராணாபான கத்திய ஆகுதி பண்றா, இல்ல பிராணன அபானன்ல ஆகுதி பண்றா, இல்ல அபானன பிராணன்ல ஆகுதி பண்றா. ஏதோ ஒண்ணுத்துல பண்ணி பிராணாயாம பராயணா. பிராணாயாமமே பராயணம். ஒருத்தனுக்கு ஆப்ஜெக்டிவே பிரித் கண்ட்ரோல். அப்படி சில யோகிகள் இருக்கிறார்கள். அகைன் எதுக்கு? யோகமாக யஜ்ஞமாக செய்யும் பொழுது எதுக்காக பண்றோம்? அத மைண்ட ஆத்ம விஷயத்தை கொண்டு வரதுக்காக. இதுவே ஒரு ஃபைனல் ஆயிடக்கூடாது. இது எல்லாமே இது எல்லாத்துலயும் என்ன ப்ராப்ளம்னா, அந்த யோகம் பண்ண இப்ப வியாக்கரணம் அப்படின்னு குதிக்கிற சில பேருக்கு வியாக்கரணம் எதுக்காக வியாக்கரணம் படிக்க வந்தான்? வேதாந்தத்தை தெரிஞ்சு ஆத்ம ஜானத்துக்காக தான் வியாக்கரணம் படிக்க வந்தானே. வியாக்கரணமே லட்சியம் இல்லை. ஆனா வியாக்கரணம் அவனை இழுத்துன்னு போயிடுறது, இலட்சியம் ஆயிடுறது. இப்ப மத்ததுல போயிட்டு ருச்சி அதுல போயிடுது. இந்த மாதிரி நிறைய. அதனாலதான் நகி நகி ரக்ஷதி துக்ரிஞ்சிகரணேன்னு எழுதினார். ஏன்னா அதெல்லாம் சுபாவமா இந்த மாதிரி யோகம் பிராணாயாமம் இந்த யோகால கான்சென்ட்ரேஷன் ஆக ஆக அதுவே அயனம் ஆயிடுறது கடைசியில. அப்போ அதெல்லாம் ஆஸ் அ மீன்ஸ் தான் சாஸ்திர இந்த இடத்துல சொல்றாரு பகவான். அதனால ஒரு விதமான யோகிகள் பிராணாயாமத்தை யஜ்ஞமாக செய்கிறார்கள் அப்படின்னு இவர்களை பத்தி பேசுறார். பாஷ்யம் பார்ப்போம். அபானே அபானவத்தௌ ஜுஹ்வதி பிரக்ஷிபந்தி பிராணம் பிராணவருத்திம் பூரகாக்கியம் பிராணாயாமம் குர்வந்தி இத்யர்த்தः. பிராணாயாமத்தை செய்கிறார்கள். எப்படி? அபான விருத்தியில பிராணத்தை பிரக்ஷிபந்தி, பிராணனை ஆகுதி, பிராணவிருத்திம் பூரகாக்கியம் பிராணாயாமம் குர்வந்தி. இந்த பிராணாயாமத்தை செய்யறதையே ஒரு யஜ்ஞமா சொல்றார். பிராணே அபானம் ததாவரே ஜுஹ்வதி ரேச்சகாக்கியம் ச பிராணாயாமம் குர்வந்தி இதி ஏதது. பிராண அபானகதி முகநாசிகாபியாம் வாயோர் நிர்கமனம். வாயின் மூக்கு வழியாக பிராணன் வெளியில போகாம, ஏன் இங்க வாயை சேர்த்துட்டாருன்னா கதி ருத்வா
ஜென்ரலா மூக்கு வழியா விடுவோம்னாலும் மூக்கை பிடிச்சிட்டா வாய் வழியாகவும் சமயத்துல மூச்சு இழுத்துக்க விடுறதுக்கு பண்றோம் இல்லையா? அதனால முகநாசிகாபியாம் வாயோர் நிர்கமனம் பிராணஸ்ய கதிஹி தத் விபர்யேன அதோகமனம் அபானஸ்ய தே பிராண அபானகதி பிராணகதி அபானகதி. அதனால ருத்வா ஏதே ருத்வா இத நிறுத்தி நிருத்திய பிராணாயாம பராயணாக பிராணாயாம தத்பராக கும்பகாக்கியம் பிராணாயாமம் குர்வந்தி இத்தியர்த்தா. அப்போ இந்த மாதிரி யோகிகள் கும்பகம் செய்து பிராணாயாமத்தை பல விதமான பிராணாயாமம் பார்க்கணும், பிராமரி அது இது ஏகப்பட்டது இருக்கோ இல்லையோ. இவர் பிரீத் ரிலேட்டட் பிராணாயாமத்தை சொல்றாரு இங்க. கிஞ்ச अपरे नियताहाराः प्राणान् प्राणेषु जुह्वति सर्वेप्येते यज्ञविदः यज्ञक्षपितकल्मषाः. नियत आहाराः भाषित பார்த்துட்டு एक्सप्लेन பண்றேன். अपरे नियताहाराः नियतः परिमितः आहारः येषां ते नियताहाराः सन्तः प्राणान् वायुभेदान् प्राणेषु एव जुह्वति यस्य यस्य वायोर्जयः क्रियते इतरान् वायुभेदान् तस्मिन् जुह्वति ते तत्र प्रविष्टाः इव भवन्ति सर्वेप्येते यज्ञविदः यज्ञक्षपितकल्मषाः यज्ञैः यथोक्तैः क्षपितः नाशितः कल्मषः येषां ते यज्ञक्षपितकल्मषाः. இன்னொரு விதமான யோகிகளை பத்தி இங்க சொல்றார். யாருன்னா நியத ஆகாராக ஆகார நியமம் உடையவர்கள். ஆகார நியமமும் நான் சொன்ன மாதிரி யஜ்ஞமாக தான் யோகமாக பண்ற ஆகார நியமம், ஜஸ்ட் ஃபாஸ்டிங் கிடையாது. ஏகாதசி, திருச்சிரச்சாந்திராயணம், இந்த மாதிரி சிவராத்திரி, நவராத்திரி, இந்த மாதிரி விசேஷ காலங்கள்ல ஈஸ்வரனுக்காக பண்றது அப்படிங்கிறது அந்த மாதிரி. அது நித்தியமே அந்த மாதிரி பண்ணும்பொழுது இன்னும் நியத ஆகாராக. அந்த காலத்துல வெங்காயம் சாப்பிடுறது இல்ல, பூண்டு சாப்பிடுறது இல்ல, முள்ளங்கி சாப்பிடுறது இல்ல, ரூட்ஸ் சாப்பிடுறது இல்ல, எல்லாம் என்ன நியத்தம் தானே. ஆகார நியமம் நியமம் நியமம்னு அது ஒரு யோகமாக என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடுறது, அவல் மட்டும் சாப்பிடுறது அப்படின்லாம் இருந்தவர்கள்லாம் இருக்காரு. நியத ஆகாராக பரிமித ஆகாரான்னு பாஷிகார். லிமிட்டட், எவ்வளவு தேவையோ உடம்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிட்டு கண்ட்ரோல்டா ஃபுட்டையே ஒரு மெயினா வச்சுட்டு பிராணான் பிராணேஷ் ஜுஹ்வதி, அந்த எனர்ஜி சொன்னனே வைட்டல் ஃபோர்ஸஸ் அதோட நியமிச்சு வச்சுக்கிறது. ஆகார நியமத்தினாலேயே வைட்டல் ஃபோர்ஸஸையும் எந்த அளவுக்கு ஆப்ரேட் பண்ணுமோ அப்படி பண்ணிக்கிறது. அப்படி இருக்கிறவர்கள் சர்வேப்பியதே யஜ்ஞவிதா பலவிதமான யஜ்ஞ கிரியைகளை செய்கிறவர்கள். வாயோர் எஸ்ய வாயோர் ஜெயஹா கிரியதே, யாரெல்லாம் பிராணனை ஜெயிக்கிறார்களோ இதரான் வாயுபேதான் தஸ்மின் ஜுஹ்வதி தே தத்ர பிரவிஷ்டாக இவ பவதி அப்படின்னு சொல்ற. அதுல புகுந்தவர்கள் பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதி இதரான் வாயுபேதான் தஸ்மின் ஜுஹ்வதி, வாயுவை ஜெயிக்கிறது போது எல்லா வாயுபேதத்தையும் அந்த ஜெயத்துல போடுறதுனால பிரவிஷ்டாக இவ பவந்தின்னு சொல்றார். பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதின்னு போட்டிருக்காருன்னு. அதனால சர்வேப்பியதே யஜ்ஞக்ஷபித கல்மஷாக, யஜ்ஞத்தை பத்தி யஜ்ஞத்தை இந்த மாதிரி யஜ்ஞங்கள் வெவ்வேறு விதமான ஆகார நியமங்கள் யஜ்ஞங்கள் பண்றவர்கள். ஏன்னா இப்படிதான் அப்படிதான் நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது. ஒருத்தருடைய கன்வீனியன்ஸ் படி ஒருத்தர் ஆகார நியமம் பண்றோம், பிராண நியமம் பண்றோங்கிற பொழுது அதனால பலவிதமான யஜ்ஞ விதஹா அப்படின்னு போடுறாரு. யதோக்தைஹி க்ஷபிதஹா நாசிதஹா, அப்படி செய்யும் பொழுது கல்மஷ நாசம் ஏற்படுறது, அவர்களுடைய ராகத்வேஷங்கள் அழியறது, இந்த மாதிரி மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் போகிறது, இந்த மாதிரி நியமங்கள். அதனாலதான் விரதங்கள் நியமங்கள்லாம் அந்த காலத்துல ரொம்ப பண்ணிட்டு இருந்த காலம் உண்டு. நம்மளே பார்த்து நம்ம நிறைய பேர் இதை பார்த்துருக்கோம். பீப்புள் இதை பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி நியமம் பண்ண மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக இதுல இருந்தெல்லாம் ராகத்வேஷத்துல இருந்து வெளியில ஆத்ம விஷயத்துல இருக்குங்கிறதுனால யஜ்ஞேன க்ஷபித கல்மஷாகா யஜ்ஞைஹி க்ஷபிதஹா நாசிதஹா கல்மஷா. பலவிதமான யஜ்ஞத்துல சொல்ற யஜ்ஞங்கள்னால் கல்மஷம் அழியப்பட்டவர்கள். அப்பேற்பட்டவர்களை இங்க யோகிகள்
யஜ்ஞம் செய்கிறார்கள்னு சொல்ற. இப்போ யஜ்ஞசிஷ்டாமிருதபுஜா யாந்தி பிரம்ம சனாதனம் நாயம் லோகோஸ்திய யஜ்ஞஸ்ய குதோன்யः தம. பாஷ்யக்காரர் இன்ட்ரோடியூஸ் பண்றார். ஏவம் யதோக்தான் யஜ்ஞான் நிர்வர்த்திய யஜ்ஞசிஷ்ட அமிர்தபுஜா, யஜ்ஞத்துக்கு போக மீதி இருக்கிற அமிர்தத்தை உண்கிறவர்கள் யாந்தி பிரம்ம சனாதனம், சனாதனமான பிரம்மஸ்வரூபத்தை அடைகிறார்கள். யாந்தி சென்று அடைகிறார்கள் சொல்ற. நாயம் லோகோஸ்தி அயஜ்ஞஸ்ய குதஹா அந்யஹா ஹே புருஷோத்தம. இந்த லோகமே யஜ்ஞம் இல்லாதவனுக்கு இல்லடா, அந்நிய லோகங்கள் எங்க அவனுக்கு கிடைக்க போறது? அதனால யஜ்ஞம் இருக்கிறவனுக்கு தான் இந்த லோகமும் சரி பரலோகமும் சித்திக்கும் அப்படின்னு சொல்ற. இங்க யஜ்ஞசிஷ்டா அமிர்தபுஜா, யஜ்ஞத்திலிருந்து சிஷ்டமா இருக்கக்கூடிய அன்னத்தை சாப்பிடுகிறவர்கள்னு பொதுவாக நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இங்க என்ன ஒரு கேள்வி வர்றதுன்னா, இங்க வைதிகமான யஜ்ஞத்தை ஒன்னும் சொல்லிட்டு வரலையே பகவான். அப்படிங்கிற பொழுது இங்க யஜ்ஞசிஷ்ட அமிர்தம்ங்கிறது எதை சொல்றா அப்படிங்கிற கேள்வி வர்றதோ இல்லையா? ஏன்னா இங்க சொல்லப்படக்கூடிய யஜ்ஞங்கள் என்ன? சுவாத்தியாயம், இந்த பிராணாயாமம், இந்த மாதிரி யஜ்ஞங்களை சொல்றார். அப்ப யஜ்ஞசிஷ்ட அமிர்தத்தை புஜிக்கிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தமாகிறது இங்க? இப்ப யஜ்ஞத்துல யஜ்ஞம்ங்கிறது என்ன? சாதாரணமாக யஜ்ஞம் பண்ணும்போது என்ன பண்ண போறோம்? ஆகுதி கொடுக்கிறோம். ஹவிசியோ இல்ல ஆஜ்யத்தையோ ஏதோ ஒண்ணு ஆகுதி கொடுக்கிறோம். அதுல மீதி இருக்கிறத நம்ம பிரசாதம், யஜ்ஞ பிரசாதமாக சாப்பிடுறோம். அது யஜ்ஞாசிஷ்டாமிர்தம்னு சாமான்யமா சொல்றோம். இப்ப சொல்லப்பட்ட யஜ்ஞங்கள்லயும் காரியம் தானே நடக்கிறது, ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது. பிராணாயாமமா இருக்கட்டும், ஏதோ இல்ல திரவிய யஜ்ஞம், ஏதோ ஒண்ணு நடக்கிறது. சேரிட்டி பண்றது, அதெல்லாம் சொன்னோம் இல்லையோ, இதெல்லாம் யஜ்ஞமாக நடக்கிறது. அப்ப அது ஒரு காரியம்தான். அதுக்கும் அந்த காரியங்களுக்கு என்ன பலன் இருக்கும் இல்லையோ, திருஷ்ட பலனும் இருக்கு, அதிர்ஷ்ட பலனும் இருக்கு. இந்த பலன் என்ன? நமக்கு தானே கிடைக்கிறது. யாரு செய்யறானோ அவனுக்கு ஏற்படுறதுதான் அந்த பலன், திருஷ்ட பலனும் அதிர்ஷ்ட பலனும். அப்போ அதை பிரசாத புத்தியோட எடுத்துக்கிறோம். அதுவும் ஈஸ்வர பிரசாதம் தான். அது யஜ்ஞசிஷ்ட அமிர்தம்னு அந்த இடத்துல, இந்த இடத்துல அதுதானே யஜ்ஞசிஷ்ட அமிர்தம் ஆக முடியும். ஏன்னா யஜ்ஞத்திலேருந்து நமக்குன்னு மீதி இருக்கிறது அப்படிங்கறதா யஜ்ஞசிஷ்டம். அன்னத்தை நம்ம யஜ்ஞம் பண்ணாலும் நமக்குன்னு மீதி இருக்கிறது, யஜ்ஞத்துல ஆகுதி கொடுத்தது போக மீதி இருக்கிறது சிஷ்டம்னு சொல்றோம். அப்போ இங்க ஈஸ்வரார்ப்பணம் பண்ணி யஜ்ஞத்தை பண்ணும் பொழுது அதனால நமக்கு சில பலனும் மீதி இருக்கோ இல்லையோ, அதை யஜ்ஞசிஷ்ட அமிர்தமாக பிரசாதமாக யார் பார்த்து எடுத்துக்கிறானோ அவன் யாந்தி பிரம்ம சனாதனம் அப்படின்னு தான் இங்க எடுத்துக்க முடியுமே ஒழிய இந்த இடத்துல அமிர்தம்னு வேற எதையும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா பல விதமான யஜ்ஞத்தை சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, நாயம் லோகோஸ்தி அயஜ்ஞஸ்ய, அடுத்த லைன்ல சொல்றார். யஜ்ஞம் இல்லாதவனுக்கு இந்த லோகம் இல்லை அப்படின்னு சொல்ற. இங்கேயும் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இங்க யஜ்ஞம்ன்றது அகைன் பலவிதமான யஜ்ஞத்தை சொல்றதுனால ஒரு விதமான டிசிப்ளின்ஸ் தானே இங்க யஜ்ஞம்னு சொல்ற. பிராணாயாமம், செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் டிசிப்ளின் இல்லாதவன் இந்த உலகத்தையே அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுனால நாயம் லோகோஸ்தி அயஜ்ஞஸ்ய அப்படிதான் எடுத்துக்க முடியும். ஏன்னா இங்க பலவிதமான யஜ்ஞம் இருக்கிறதுனால சொல்லப்பட்டதுனால இதுவும் வெறும் அக்னியில பண்ணக்கூடிய யஜ்ஞத்தை சொன்னார்னு எடுத்துக்க முடியாது. அதனால நாயம் லோகோஸ்தி அயஜ்ஞஸ்ய, செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் டிசிப்ளினே இல்லாத ஒருத்தன் பிரசன்டையே அனுபவிக்க முடியாது. அதனால அந்த கெப்பாசிட்டியே போயிடுறது. ஏன்னா ஆல்வேஸ் ரன்னிங் ஆஃப்டர் ஃபியூச்சர். ஃபியூச்சர் மைண்ட் சப்சஸ்ட். இதை பண்ணி முடிக்கணும், இதை முடிச்சா நான் சந்தோஷமா இருப்பேன். அப்போ செல்ஃப் டிசிப்ளின் இல்லாம ஓடிண்டே இருக்கான் கன்கண்ட்ரோல்டாக. அப்ப அந்த பர்சன்
என்ன சம்பாதிச்ச என்ன இன்னி சம்பாதிச்சதும் பிரசன்ட்ல தானே அனுபவிச்சாகணும். அப்ப அந்த பிரசன்ட்ல வாழாத ஒருத்தன் எப்பவுமே ஃபியூச்சர்ல வாழ்ந்துட்டு இருக்கேன், இதை அச்சீவ் பண்றான், இதை பண்ணணும் அப்படிதானே இன்னைக்கு உலகத்துல 90% பீப்புள் அப்படிதான் இருக்கும். அயக்ஞஸ்ய அதை அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்கு இந்த இடத்துல. நாயம் லோகோஸ்தி அயக்ஞஸ்ய. ஒரு டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல் இந்த மாதிரி பிராக்டிசஸ் இல்லாத ஒருத்தனால பிரசன்ட் அனுபவிக்க முடியாது. பிரசன்ட் அனுபவிக்க முடியாதுங்கிற ஒருத்தன் உலகத்துல இருந்து அவனுக்கு எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஃபியூச்சரே நினைச்சு ஓடின்னு இருக்கும் பொழுது, அதனால நாயம் லோகோஸ்தி குதோன்யா குருசத்தமா. அந்நிய லோகம் மட்டும் எங்க அவனுக்கு கிடைக்க போறது? ஏன் அந்நிய லோகம் கிடைக்கணும்னா புண்ணியத்தை சம்பாதிக்கணும். அகைன் செல்ஃப் கண்ட்ரோல், டிசிப்ளின் இல்லாத ஒருத்தன் எங்கேருந்து சம்பாதிக்க போறான்? அப்படிங்கிறதுனால குதோன்ய குருசத்தம நாயம் லோகோஸ்தி. இந்த லோகமும் இல்லடா, அடுத்த லோகம் எங்க இருக்க போறது அவனுக்கு? அதனால யஜ்ஞத்தோட வாழ்றத சொல்ற பாஷ்யம். யஜ்ஞ சிஷ்டாமிருத புஜஹா யஜ்ஞானாம் சிஷ்டம் யஜ்ஞசிஷ்டம் யஜ்ஞசிஷ்டம் ச ததமிருதம் ச யஜ்ஞசிஷ்டாமிருதம் தத் புஞ்சதே இது யஜ்ஞசிஷ்டாமிருத புஜஹா. அதுக்கு சிம்பிளா சொல்லிட்டு இங்க எக்ஸ்பிளைன் பண்றார். யதோக்தான் யஜ்ஞான் கிருத்வா தத் சிஷ்டேன காலேன யதாவிதி ச யதாவிதி சோதிதம் அன்னம் அமிர்தாக்கியம் புஜ்யதே இது யஜ்ஞசிஷ்டாமிருத புஜஹா. இந்த இடத்துல பாஷ்யக்காரர் எப்படி போடுறார்? மீதி இருக்கிற காலத்துல சாப்பிடுறதுன்னு போடுற. தத் சிஷ்டேன காலேன யதாவிதி சோதிதம் அன்னம் அமிர்தாக்கியம் புஞ்சதே. வெறும் மோட்சம் தான் ஒருத்தனுக்கு கதின்றவன் தான் இதை பண்ண போறான், யோகமாக இந்த யஜ்ஞத்தை பண்ண போறான். அப்போ எப்பவுமே அந்த யஜ்ஞத்திலேயே இருக்கான். எதுல? சுவாத்தியாய யஜ்ஞமோ, ஞான யஜ்ஞமோ, இல்ல வேற தானம் பண்ணக்கூடிய யஜ்ஞமோ, இல்ல பிராணாயாமன்ற யஜ்ஞமோ, அப்புறே நியதாகாரான்னு சொன்ன ஆகார நியமமான யஜ்ஞமோ, இல்ல மனசுல இந்திரியங்களை நிறுத்துறதுக்கான யஜ்ஞமோ, இல்ல இந்திரியத்துல இந்திரிய விஷயங்களை நிறுத்துறதுக்கான யஜ்ஞமோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு யஜ்ஞத்தை பண்ணிட்டு இருக்கான். நாள் முழுக்க பண்றவன் மீதி இருக்கிற யஜ்ஞம் பண்ணது போக இருக்கிற மீதி இருக்கிற டயத்துல சாப்பாடு முதலான விஷயங்களை தனக்காக பாத்துக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கிறார் பாஷ்யக்காரர். தத் சிஷ்டேன காலேன யதாவிதி சோதிதம் அன்னம் அமிர்தாக்கியம் புஞ்சதே. மீதி இருக்கிற டயத்துல சாப்பாடு, அதான் சொன்னாரா இல்லையோ, தேகத்தை பாத்துக்கிறதுக்கு அளவுக்கான ஜீவன மாத்திரம் என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறவன தானே சொன்னார் சன்னியாசின்னு. அப்போ சரீர யாத்திரா மாத்திரத்துக்காக என்ன பண்ணணுமோ அப்படிங்கறதுதான் இங்க இருக்கிற மீதி இருக்கிற காலத்துல சாப்பாடு அதை மட்டும் பார்த்துக்க கூடியவன் சிஷ்டேன காலேன யதாவிதி. அதனால எந்த விதமான யாகத்தை யஜ்ஞத்தை பண்ணாலும் சிஷ்டமா இருக்கிறத சிஷ்டமா இருக்கக்கூடிய காலத்தைன்னு எடுத்துக்கிறார். மீதி இருக்கிற டயத்துல யஜ்ஞசிஷ்டாமிருத புஜகானா இந்த யஜ்ஞங்கள்லாம் ஆத்ம சம்பந்தமான பிராக்டிசஸ் எல்லாம் பண்ணது போக மீதி இருக்கிற டயத்துல சாப்பிடுறான் அப்படிங்கிறார். சிஷ்டேன காலேன யதாவிதி சோதிதம் அன்னம் அமிர்தாக்கியம் புஞ்சதேதி யஜ்ஞசிஷ்டாமிருத புஜகா யாந்தி கச்சந்தி பிரம்ம சனாதனம். போகிறான், பிரம்மத்தை அடைகிறான். அது என்ன போகிறது? ஏன் டைம் தேவைப்படுறது அப்படிங்கிற கேள்வி வர்றதுனால பாஷ்யக்காரர் சொல்றார், முமுக்ஷவச்சேத் காலாதிக்கிரம அபேக்ஷையா இது சாமர்த்தியாத் கம்யதே. முமுக்ஷுன்ற பட்சத்துல டைம் தேவைப்படுறது விசாரம் பண்றதுக்கு. ஞானம்ன்றது இவந்தோ ஒருத்தனுடைய சுரூபந்தான் பிரம்மன்னாலும், போய் அடைய வேண்டியதுன்னு ஒன்னும் பிரம்மத்துக்கு இல்லைன்னாலும், ஏற்கனவே நான் பிரம்மந்தான் அப்படிங்கிற இருக்கிற பட்சத்துல இது என்னது யாந்தி அப்படின்னு கேள்வி வருதோ இல்லையோ. யாந்தி பிரம்ம சனாதனம், போய் அடைகிறான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா காலாதிக்கிரம அபேட்சை இருக்கு. யூ நீட் டைம் விசாரம் பண்றதுக்கு. இந்த சாஸ்திர விசாரம் பண்ணி இந்த ஞானத்தை அடையறதுக்கு டிஸ்போசிஷனும் தேவை, டைமும் தேவை. அதனால சாமர்த்தியாத் கம்யதே, என்ன முமுக்ஷுவா இருக்கிற பட்சத்துல காலம் தேவைப்படுறது அப்படிங்கிறதுனால யாந்தின்னு போட்டிருக்காருன்னு இங்க ஆச்சாரியால் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற. நாயம் லோகா சர்வ பிராணி சாதாரணா அப்படி அஸ்தி யதோக்தானாம்
யஜ்ஞானாம் ஏகஹா அபி யஜ்ஞஹா யஸ்ய நாஸ்தி. சொல்லப்பட்ட இந்த யஜ்ஞத்துல ஒரு யஜ்ஞம் கூட பண்ணாம ஒருத்தன் இருக்கான்னா அவன் வந்து இந்த லோகமும் அவனுக்கு கிடையாது, பரலோகமும் கிடையாதுங்கிறார். சஹா அயஜ்ஞஹா தஸ்ய குதஹா அந்யஹா விசிஷ்ட சாதன சாத்தியா குருசத்தம. விசேஷமான சாதன சாத்தியத்தால கிடைக்கக்கூடியதாகிய பரலோகங்கள்லாம் வந்து ஒரு யஜ்ஞமும் இல்லாத ஒருத்தனுக்கு எப்படி கிடைக்க முடியும் அப்படிங்கிற அர்த்தத்துல இதை சொல்றார் அப்படின்னு முடிக்கிறார். யஜ்ஞசிஷ்டாமிருத புஜா யாந்தி பிரம்ம சனாதனம் நாயம் லோகோஸ்திய யஜ்ஞஸ்ய குதோன்ய குருசத்தமா சொல்லி அடுத்த இதுல இது எல்லாத்தையும் உபசங்கிரமம் பண்றார். ஏவம் பகுவிதா யஜ்ஞாஹ விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்திதான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷசே. இந்த மாதிரி பலவிதமான யஜ்ஞங்கள் வேதங்கள்ல இருந்தும் பல விதமான புஸ்தகங்கள்ல இருந்தும் நமக்கு கிடைக்கிறது. ஆனா அதெல்லாம் ஆத்ம விஷயம் கிடையாது. கர்மஜான் வித்தி அப்படின்னு ஆத்மா வந்து இந்த மாதிரியான யஜ்ஞங்கள்ல ஈடுபடுறது கிடையாதுன்னு ஞானத்தை கொண்டு வர திரும்பி இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு ஏவம் ஞாத்வா விமோக்ஷசே. அதனால உன்னுடைய சுரூபம் இது எல்லாத்துக்கும் சாட்சிதானே ஒழிய இந்த எந்த கர்மாலையும் வியாபாரத்துல வந்து ஈடுபடுறது கிடையாது அப்படிங்கிறத அறிந்து நீ மோட்சத்தை அடை அப்படின்னு திருப்பி ஞான யஜ்ஞத்துல கொண்டு வந்து இதை பூர்த்தி பண்றார். அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.